சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி அணியும் விதிகளை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் அதை சரியாக அணிந்து கொள்வது உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை தரும் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் விதிகளை பின்பற்றாமல் இருப்பது உங்களுக்கு தீங்கானது என்றும் கூறப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் ருத்ராட்சம் அணிவது சிவபெருமானுடன் தொடர்புடையது என்பதால் அதற்கு தனி சிறப்பு உண்டு. இதை அணிவது உங்கள் மனம் மற்றும் உடலின் சரியான செயல்பாட்டை உறுதி செய்கிறது என்று நம்பப்படுகிறது. எனினும் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி அணியும் விதிகளை பின்பற்ற வேண்டாம். ஏனென்றால் அதை சரியாக அணிந்து கொள்வது உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை தரும் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் விதிகளை பின்பற்றாமல் இருப்பது உங்களுக்கு தீங்கானது என்றும் கூறப்படுகிறது. ருத்ராட்சியை பொறுத்தவரை இயற்கையான ஆன்டிபயாடிக் தன்மை வாய்ந்தது. இதனால் நோய் தொற்றுக்களில் இருந்து பாதுகாப்பதுடன் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவுகிறது. அத்துடன் இயற்கையாகவே நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தியையும் பெற்றிருக்கிறது. எனவே நம்முடைய உடலுடன் இந்த ருத்ராட்சை ஒட்டியிருக்கும்போது நேர்மறை எண்ணங்கள் நம்மிடம் அதிகமாக ஈர்க்கப்படும். இதன் காரணமாக மனதில் ஒருவித தெளிவும் நிம்மதி உணர்வும் ஆத்ம திருப்தியும் கிடைக்கின்றது. அதைவிட முக்கியமாக பெரியம்மை, காக்காய் வலிப்பு, கக்குவான் போன்ற அபாய நோய்களின் வீரியத்தை இந்த ருத்ராட்சைகள் குறைக்கின்றன. பலருக்கும் ருத்ராட்சை அணிவதில் பல சந்தேகங்கள் இருக்கும். பெண்கள் அணியலாமா? மாதவிடாய் நாட்களில் அணியலாமா? இல்லறத்தில் ஈடுபடும் போது அணியலாமா போன்ற கேள்விகள் இருக்கும். இவை மூன்றுமே இயற்கையாக நடைபெறக்கூடிய நிகழ்வு என்பதால் அந்த நேரங்களில் ருத்ராட்சை அணிவதில் தப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக 5 முகம் அணிந்தவர்களுக்கு எந்த கணக்கும் இல்லை எனவும் கூறப்படுகிறது. பலருக்கும் ருத்ராட்சை அணிவதில் பல சந்தேகங்கள் இருக்கும். பெண்கள் அணியலாமா? மாதவிடாய் நாட்களில் அணியலாமா? இல்லறத்தில் ஈடுபடும் போது அணியலாமா போன்ற கேள்விகள் இருக்கும். இவை மூன்றுமே இயற்கையாக நடைபெறக்கூடிய நிகழ்வு என்பதால் அந்த நேரங்களில் ருத்ராட்சை அணிவதில் தப்பில்லை என்று சொல்லப்படுகிறது.